பிரம்ம கிரந்தின்னு பேர். அடுத்து இதுக்கு மேலே என்னன்னு கேட்டால் இப்போ வந்து அம்பாள் நம்ம இங்கே ஆவாகனம் பண்ணுறதுக்கு முந்தி அஷ்டதிக் பாலகர்கள் ஆவாகனம் பண்ணுறோம். 8 திக்குலையும் அஷ்டதிக் பாலகர் ஆவாகனம். உள்ள வந்து சப்த மாத்திரங்கள் சொல்லுவாள். பிராமி மாகேஸ்வரி செய்வ கௌமாரி வைஷ்ணவி தா வாராகி செய்வச்ச இந்திராணி சாமுண்டா சப்த மாத்திரா. இங்கே வந்து 7 ஆயிடுச்சு. இங்கே வந்து மகாலட்சுமி, உள்ள வந்து சாந்தி துர்கா பரமேஸ்வரி இந்த இடத்துல பண்ணுறோம். குலதெய்வம் கொடுத்து இங்கே எல்லாம் வந்து நம்ம அஷ்டதளங்களில் இந்த வெளியில் அஷ்டதிக் பாலகர்கள் பண்ணிடுறோம். வெளியிலையும் இந்த அஷ்டதளத்துலையும் பண்ணிடுறோம். அடுத்தது இங்கே அம்பாள் ஆவாகனம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு முதல்ல கலச பூஜை எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ள அம்பாள் ஆவாகனம் பண்ணுறோம். பஞ்சமுக தீபம் ஸ்வஸ்தி பத்மத்தை ஆவாகனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை. இப்போ வந்து இது நைவேத்தியம் பண்ணுறோம். இது கழிஞ்சு நம்ம வடை நைவேத்தியம் பண்ணுறோம். எதுக்கு தெரியுமா எதனால பண்ணுறோங்கிறது உண்டுன்னா, தயிர் வந்து இப்போ உளுந்து வந்து நமக்கு இதுக்கு சமானம் தான், மாம்சத்துக்கு சமானம் தான். சரியா? மாம்ச பிரியா ஏனமான்னு வரும். படிக்க உங்களுக்கு தெரியும். ரத்த வர்ண மாம்ச நிஷ்டா உடான பிரீத மனசா வரும். உடான பிரீத்தம் பண்ணிட்டோம். இப்போ உடான வெள்ளத்தோடு பாயசம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் அதை வழியில் அது பண்ணுறோம். நம்ம இந்த சுவாமி பகவதி கோவிலாம் நிறைய கோவிலில் உண்டு. ரத்த புஷ்பாஞ்சலி பூஜைன்னு உண்டு. அதுதான் நம்ம இப்போ அந்த குங்குமத்தை மிஸ்ரணம் பண்ணிட்டு குங்குமத்தால் அந்த பூஜையை பண்ணணும். ரத்த புஷ்பாஞ்சலி பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையை பண்ணியிருக்கோம். நைவேத்தியம் ஆயிடுத்து, நிர்மாலியம் அது ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வந்து மெயின் காரணம் என்னன்னு கேட்டால், அம்பாள் வந்து உக்ர ரூபமாக இருப்பாங்க. அந்த ஒரு 8-9 மணி சமயத்தில் உக்ர ரூபமாக காளிகா ரூபமாக இருக்கும் அம்பாளுக்கு. முதல்ல சாந்தி துர்கா பரமேஸ்வரி ரூபமாக இருக்கும். போக போக உக்ரமாக பத்ரகாளி ரூபம் வந்துடுறது. அப்போ நம்ம வந்து மாம்ச பிரியாயை நமக மாம்சம் நிவேத்தியம், அந்த உள்ள சமானமான நிவேத்தியம் அம்பாளுக்கு நம்ம தர வேண்டியிருக்கும். வந்து இந்த துர்கா சப்தத்தையும் இவர் படிச்சுட்டு இருக்காரு. இது வந்து இந்த இதில் 700 ஸ்லோகங்கள். இதில் எந்தெந்த ராட்சசர்களை வதம் பண்ணியிருக்கா அம்பாள் அப்படிங்கிறத ஒரு யுத்த பாகம். அது பாகத்தை ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கு. சண்ட முண்ட நிஷும்பாதி கண்ட நாயகம். சண்ட முண்ட நிஷும்பாதி இது வந்து 3 ராட்சசர்கள் முக்கியமானவா. அது கீழே அடுத்தடுத்து நிறைய பேர் உண்டு. அதெல்லாம் இவர் ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்காரு. சப்தகதி 700 ஸ்லோகங்கள். அது சப்தகத்தின்னு பேர். அந்த அம்பாள் தான் நமக்கு வந்து அந்த ரூபம் வந்து வந்துடுறது. ஒரு 8-9 மணி ஆகும்போது ராத்திரியாக காலராத்திரியாதி சக்தியோ கபரதாசி போதன பிரியான்னு வரும். அதுவும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். ஒரு வாக்கியங்களும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி அதில் அப்படி. அதனால நமக்கு வந்து முக்கியமாக வட நைவேத்தியம். அதனால மாம்சத்துடைய பாகம் வந்து அதில் நைவேத்தியம் பண்ணுறோம். உளுந்து வந்து மாம்சத்துக்கு சமானம், மாஷம் மாம்சத்துக்கு சமானம் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல உளுந்து மிக்ஸ் பண்ணுவா. அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு தயிர் மிக்ஸ் பண்ணால் அது வந்து மாம்சத்துடைய அந்த சமானம் வர்றது அப்படின்னு சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கா. இது சொல்கிறது மட்டுமல்ல, அதனுடைய அந்த என்ன உண்டோ அது வந்து அந்த அதனுடைய பவர் வந்து மாம்சத்துடைய இதுக்கு வர்றது, சமானம் ஆகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நைவேத்தியம் பண்ணுறோம் வடையை எடுத்து. மற்றபடி உங்களுக்கு இங்கே பெருமாளுடைய 10 அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அம்பாளுடைய நகத்தினால வந்துருந்தா. நாராயண தசாகிருதின்னு வரும். தசாங்குலி நக உற்பன்ன நாராயண தசாகிருதி. தசாங்குலினா 10 விரல்கள். அங்குலி நக உற்பன்ன நகத்தினால உற்பத்தமானவர். நக உற்பன்ன நாராயண தசா ஆகிருதி. நாராயணனுடைய 10 அவதாரங்கள் அப்படின்னு வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொன்றையும். பிரம்ம கிரந்தின்னு சொன்னது இங்கே அப்படி சொன்னேன். இங்கே ஒரு புள்ளி இருக்கும். அதில் ஆவாகனம் பண்ணிட்டோம். அந்த நைவேத்தியம் கடைசி நைவேத்தியத்துடைய தாற்பயம் அதுதான். அம்பாளுக்கு மாம்சாகாரம் அது நம்ம பண்ண முடியாதுங்கிற பட்சத்தினால நம்ம உளுந்து நைவேத்தியம் பண்ணுறோம். மற்றபடி ரத்த புஷ்பாஞ்சலிக்காக புஷ்பம் இது வந்து குங்குமம் மிஸ்ரணம் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆரம்பிச்சுக்கலாமா? எல்லாம் புக்கெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டு திரிஷதி சொல்லுவேன். திரிஷதியும் யாராவது சொல்கிறதோ சொல்லலாம். அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம் அதுவும் யாரையாவது சொல்கிறதோ அடுத்தடுத்து எடுத்து வச்சுக்கலாம். டைம் தரேன் எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்.